இயேசு உன்னை ஒருபோதும் கைவிடாமல் காத்திடுவார். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரிவினை ஏற்பட்ட பின்பு தேவன் மனிதர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்பினார். ஆகையால் அவர் தம் குமாரனாகிய இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். தேவனுடைய சித்தம் நிறைவேற்றவே இயேசு உலகத்தில் வந்தார். வருத்தத்தோடும் வேதனைகளோடும் வியாதியோடும் இருந்த அனைவரின் இன்னல்களையும் நீக்கினார். மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபித்திருக்கிறது என்றார். என்னை விசுவாசிக்கிறவனை நான் புறம்பே தள்ளாமல் தேவனோடு சேர்ப்பேன் என்றார். எபேசியர் 2வது அதிகாரம் 13-16 வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கடைசி வரை காப்பாற்றி நித்திய ஜீவனை அளிப்பார். உங்களோடு கடைசி வரை இயேசு துணையாய் இருக்க விரும்புகிறீர்களா? இன்றே அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம்: இயேசுவே, என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.